Maysoorpa, Badshah, Aishvi in Ashwin. Sakka vaikkum palagaram, adukku Aishvi in Ashwin. எஸ்பி வேலுமணி தரப்பில் 3 பேர் ராஜினாமா, 5 பேர் அணி தாவல். வெற்றி பெற்றவர் இது எப்படி உணர்றீங்க? ஒன்றாக பயணித்தீங்க, நீங்க இவ்வளவு ஷார்ட்டா ஒரு பை எலெக்ஷன் வரும் நினைச்சீங்களா? சட்டப்பேரவைத் தலைவர் அந்த இடத்தை காலியிடம் என்று அறிவிக்கட்டும், அதற்கு பின்னால் கருத்து சொல்லுங்க. இப்ப 5 பேர் உங்க பக்கம் வந்திருக்காங்க, இது நீங்க அவருக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா அவங்க மாறி ஓட்டு போட்டிருக்காங்க, இது எப்படி இருக்கு சார்? கடிதம் கொடுத்திருக்கிறார்கள், பேரவைத் தலைவர் அவர்கள் கருத்து சொல்வார்கள். சரி, இப்ப இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும். அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் முதலமைச்சரை சந்திக்க போகிற தகவல் வந்திருக்கிறது. அதே போல ஆதவ அர்ஜுனாவை சந்தித்திருக்கார்கள். இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க கருத்து வேறுபாடு உடையவர்கள், அவர்களை பற்றி கருத்து சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது குதிரை பேரம் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறாரு. அதான் கருத்து வேறுபாடு உடையவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக கருத்து மாற்று முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி யோசிப்போம். உங்க நம்பர்ஸ் 22, 27 ஆயிருக்கா சார்? ஆமா. இப்ப டோட்டல் நம்பர்ஸ் 3 குறைஞ்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? 47 பேர் வெற்றி பெற்றீங்க, 53 பேர் வெற்றி பெற்றோம் கூட்டணியோட. இப்ப 3 பேர் இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாப்போம், அதான் பேரவைத் தலைவர் முடிவு சொல்லட்டும், பாப்போம். அவங்க சொந்த கையெழுத்து போட்டு இப்ப ஆதரவு பாத்துட்டாங்களே சார்? பேரவைத் தலைவர் முடிவு சொல்லட்டும், அப்புறம் அந்த இடம் காலியாகுதா காலியாகலையாங்கிறத பத்தி பேரவைத் தலைவர் அங்கீகரிக்காம வச்சிருக்காரு சபாநாயகர். இல்ல பொதுச் செயலாளர் கொடுத்தாலே அது அங்கீகாரம் தான். பொதுச் செயலாளர் கொடுக்கிற கடிதம் மட்டுமே செல்லும். பொதுச் செயலாளர் கொடுக்கிற பொறுப்புகள் மட்டுமே தான் சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது கடந்த கால உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. நாங்க இதுதான் செல்லும்னு சொல்றோம். அது பொதுச் செயலாளருடைய முடிவு. பல்வேறு கருத்துக்களை குறிப்பாக தெரிவித்து வருகிறார்கள். சற்று முன்பாக நமக்கு பேட்டி கொடுத்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்கார்? குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது என்று புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று தேர்தல் முடிவுகள் வந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது 3 தொகுதிகள், கொங்கு மண்டலத்தில் 2 தொகுதிகள், தாராபுரம் மற்றும் பெருந்துறை ஏடிஎம்கே உடைய தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய இடங்களாக இருக்குது. கடந்த முறை எல் முருகன் போட்டியிட்ட, மத்திய அமைச்சர் போட்டியிட்ட ஒரு தொகுதி தாராபுரம், கைவிழி செல்வராஜ் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதிக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது திமுக. தற்போது அந்த தொகுதியை பொறுத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது தமிழக சட்டப்பேரவை வளாகமே பரபரப்பாக மாறி இருக்கிறது. 3 எம்எல்ஏக்களும் சபாநாயகரை சந்தித்துவிட்டு நேரடியாக ஆதவ அர்ஜுனாவை சந்தித்திருக்கிறார்கள். இந்த 3 பேருக்குமே விசில் சின்னத்தில் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தாவேகா கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது இந்த வெற்றி பெற்ற ஒரு மாதத்திற்குள் அவர்கள் தங்கள் தொகுதிக்கே கூட இன்னும் முழுமையாக போய் நன்றி கூட சொல்லாத நிலையில் தற்போது இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் தற்போது தமிழகத்தில் முதன்முறையாக ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்போது தமிழக சட்டமன்றத்தினுடைய நம்பர்ஸ் 234 இருந்து 230 சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 4 காலி இடங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டதாக நமக்கு தலைமைச் செயலக வட்டாரங்கள் மூலமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரமேஷ், இணைப்புல இருக்கிறீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதிமுக, அதாவது சட்டமன்ற அதிமுக 3 பிரிவுகளாக இப்போ உடைந்து நிற்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்புல 27 பேர், எஸ்பி வேலுமணி தரப்புல 17 பேர், தாவேகாவுக்கு இப்ப 3 பேர் சென்றிருக்கிறார்கள். இவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு மனு கொடுத்திருக்காங்க சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம். இப்ப ராஜினாமா செய்த 3 பேர் மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா? ஏன்னா அவங்க ராஜினாமா செய்து விட்டார்கள் அப்படின்ற அடிப்படையில மற்ற 17 பேருடைய நிலைமை என்னவாக இருக்கும்?
நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தளபதி. இன்னமும் கொறடா யார் என்பதை சபாநாயகர் இன்னமும் அங்கீகரிக்காமல் இருக்கிறார். கொறடா குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் அவருக்கு முன்வரிசையில் சட்டப்பேரவையில் இதுவரை இடம் கொடுக்கவில்லை. அதே போல வேலுமணி பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில் முன்வரிசையில் இருக்கிறார். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் கொறடா கம்ப்ளைண்ட் என்பது இருந்தது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது அப்பொழுதைய கொறடா தாமரை எஸ் ராஜேந்திரன் கொடுத்த புகார் குறிப்பாக கோர்ட்டிலையும் நின்றது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது தாமரை எஸ் ராஜேந்திரன் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடி இந்த 18 பேரும் கொறடா உத்தரவை மதிக்கவில்லை என்று வாதாடினார்கள். அது எடுபட்டது. ஆனால் இந்த முறை பொறுத்தவரை இந்த கொறடா யார் என்பது குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடா என்பதை இன்னமும் சபாநாயகர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 3 எம்எல்ஏக்களும் இன்னமும் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஒரு பக்கம் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ஒரு சில பேர் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் 3 எம்எல்ஏக்கள் மே மாதம் 4ஆம் தேதி தான் அவர்கள் எம்எல்ஏவுக்கான அந்த சான்றிதழையே அவர்கள் பெற்றார்கள். அதற்கு பிறகு 11ஆம் தேதி தான் அவர்கள் குறிப்பாக அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் கூடிதான் அவர்களுக்கு எம்எல்ஏக்கள் மே மாதம் 11ஆம் தேதி தான் அவர்கள் எம்எல்ஏக்களாகவே பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார்கள். சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அவர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்று 15 நாட்களில் தங்களுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு சூழலும் தற்போது ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் கேட்டது போல கட்சி தாவல் தடை சட்டம் குறிப்பாக என்ன மாதிரியான விதிகள் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியுமா அல்லது எடப்பாடி தரப்பு காத்திருக்கிறார்கள். ஒருவேளை எதிராக வாக்களித்தவர்கள் மீண்டும் தங்கள் அணிக்கு வந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கையை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகிறது. தற்போது 5 எம்எல்ஏக்கள் அந்தியூர் எம்எல்ஏ மீண்டும் வேலுமணி அணியில் இருந்து எடப்பாடி அணிக்கு வந்துவிட்டார். பன்ருட்டி எம்எல்ஏ வந்துவிட்டார். சங்கரன் கோயில் எம்எல்ஏ மீண்டும் வந்துவிட்டார். எனவே 5 எம்எல்ஏக்கள் குறிப்பாக ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் போன்றோர் வந்திருக்கிறார்கள். எனவே 5 தொகுதிகள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வசம் வந்திருக்கிறது. அவர்களுடைய எண்ணிக்கை 27 உயர்ந்திருக்கும் பட்சத்தில் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் எப்படி பொருந்தும் என்பதை சட்ட வல்லுநர்கள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வரும். திலகவதி, இணைப்பிலேயே தொடருங்க ரமேஷ். சட்டமன்ற அதிமுக 3 பிரிவுகளாக தற்போது உடைந்து நிற்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள், எஸ்பி வேலுமணி தரப்பில் தற்போது 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 பேர் ராஜினாமா செய்தவர்கள் தாவேகாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருந்தார்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு 27, எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 17, 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் அவர்கள் தாவைக்காவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். மைசூர் பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம்